அங்கிருந்து திருக்காட்டுப்பள்ளி வழியாக திருச்சி மாநகரம். அந்த திருச்சி மாநகரத்திலே திருவானைக்காவு என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடம். அந்த திருவானைக்காவு என்ன செய்கிறார் பாருங்கள். என்ன திருச்சி மாநகரத்தில் அற்புதமாக ஓடக்கூடிய நதி என்று சொன்னால் என்ன நதி? என்ன காவேரி நதி. என்ன செய்தால் பாருங்கள். அந்த திருவானை காவிரி நிலையத்தை வாங்கி கொண்டு அவள் நீராடி மாற்றுவதங்கள் செய்திடுவாள். தாயான பத்திர காளியம்மை ஏறு செய்ய அந்த திருமாலை காவாக்கு எப்படி பட்டுடுகிறார் பாருங்கள். அவையால வந்த ராணியம்மையானவள் ஆற்றுடன் என்று சொல்ல ஒவ்வொரு பட்டுகளை மாறி கொடுக்கிறாள். என்ன செய்தால் பாருங்கள். எப்படி அவள் பச்சை நீராக பட்டுடுத்தார். நடந்து கொண்டு ஆகாய் போடுகிறாள். அந்த திருவானை காவிரி நிலையத்தை வாங்கி கொண்டு எப்படி திருச்சி மாநகரத்தில் வரும்போது யாரை வென்றார் பாருங்கள். ரங்கநாதனை காண்கிறாள். ரங்கநாதனை கண்டவுடன் செய்கிறார் பாருங்கள். என்ன ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலம். ஸ்ரீரங்கம் என்று சொல்ல பூலோக வைகுண்டம். பூலோக வைகுண்டம் என்று சொல்வார்கள். அரங்கம் வைகுண்ட அளவுரை பார்க்க வேண்டும் என்றால் திருச்சிக்கு செல்ல வேண்டும். சரிங்க, திருவரங்கத்திற்கு செல்ல வேண்டும். இப்படி பூலோக வைகுண்டம் என்று சொன்னால் ஸ்ரீரங்கம் திருவரங்கம் என்று சொல்வார்கள். சரி, அந்த ரங்கநாத பெருமானை வணங்குகிறாள். அளவுரை அம்மனுடைய வரலாற்று வரவு பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போது இவருடைய வில்லிசையை பாராட்டி மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் திரு சுந்தர், திரு சுஜித் அவர்கள் ரூபாய் 200 லட்சமாக 200 கோடியாக உழைப்பு செய்தார்கள். அவர்கள் எல்லாம் ஆதிபராசக்தி பத்ரகாளனுடைய அருளாலே பல்லாண்டு காலம் நீடோடி வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு காலத்தினை கருத்தில் கொண்டு கதைக்கு வருகிறோம். இப்படியாக ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ரங்கநாத பெருமானை வணங்கினாள். சரி, இந்த ரங்கநாத பெருமானை அடி தொழுது கொண்டு என்ன செய்தாள் பாருங்கள். எப்படி அவள் ஸ்ரீரங்கம் விட்டு